அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியை கடைபிடிப்பதற்காக இன்னொரு விஷயத்தை கடைபிடித்தார்கள். அது எங்களுக்கு மார்க்கமாக அது மாறுகிறது. எங்களுக்கு உலக மார்க்கத்துடைய வழிகாட்டலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அது மார்க்கத்துக்குரிய செய்தியாகவும் மாறுகிறது. உலகத்தோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருந்தால் நபி அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அமைப்பில் அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக என்ன செய்கிறது, அது மாறுகிறது. என்ன அப்படி என்று சொன்னால், நபி அவர்கள் இந்த ரமலானிலே, அதாவது இப்போ ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களில் இரவு தொழுக ரசூல் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவது 11 ரக்காத்துக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தொழுதது 11 ரக்காத்துக்கள். இந்த 11 ரக்காத்துக்கு மேல அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழமாட்டார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். ஆனா எப்ப சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் வாழ்ற டைம்ல சொல்லல, மரணிச்ச பின்னால உள்ள மக்களுக்கு தான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. வாழ்ற நேரத்தில் வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தொழுதார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. 11 ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லல. 11 ரக்காத்துக்கு மேல ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டி தொழ மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை கடைபிடிச்சு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேலாக ஒரு 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். வித்திற்கு பின்னால் என்ன செய்வார்கள், 2 ரக்காத்துக்கள் தொழுகின்ற ஒரு வளமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதை வைத்து தான் நம்ம தூங்கிட்டோம் என்று சொன்னால், 11 ரக்காத்தெல்லாம் தொழுது விட்டு தூங்கி தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எழும்பினோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அந்த 2 ரக்காத்துக்களை நம்ம தொழுது கொள்ளலாம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திற்கு பின்னால் 2 தொழுது இருக்கிறார்கள். யார் அப்படி வித்திற்கு பின்னால் 2 தொழுதாங்களோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது, மறுபடி வித்திரு தொழக்கூடாது. நபியர்கள் சொன்னார்கள், லா வித்ரானி ஃபில்லைல், ஒரு இரவுல 2 வித்திர் என்னது கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு இரவில் 2 வித்திருக்கள் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த செய்தியை நம்ம புரிந்து கொண்டோம்னா, மனிதன் அடிப்படையில் இரவு தொழுகை மிஸ் ஆகுமா இல்லையா? மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது, தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இரவில் நபி அவர்களுக்கு இந்த தொழுகை தவறி போனால் பகலில் 12 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல 12 தவறி போனா நம்ம என்ன செய்வோம், சார் இன்றைக்கு முடிஞ்சு நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். என்னது, நம்ம இன்றைக்கு முடிஞ்சதுன்னு சொன்ன மார்க்க விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வை தான் பார்க்கணும். மார்க்க விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி தான் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் செய்யாதோண்டு நம்ம என்ன செய்யலாது, கலாவாக செய்ய முடியாது. ஆனால் பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தில் தவறி விட்டோம் என்று சொன்னால் அது பரவாயில்ல என்று விட்டு விடுகிற பண்பு தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும் என்றதை நம்ம என்ன செய்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. நம்மளால முழுதாக முடியாது விட்டால், அன்றைக்கு ஏதோ ஒன்று நம்ம வளமையாக செய்து வரக்கூடிய ஒன்று முழுமையாக முடியாது விட்டால் 2 நிமிஷத்துக்காக என்ன செஞ்சிடணும், அதை செய்து விட வேண்டும். அது எங்களுக்கு அந்த தொடர்ச்சியை என்ன செய்யும், பாதுகாத்து விடும். இல்லை என்ற ஒரு நாள் வந்து நீங்க 5 பக்கம் குர்ஆன் ஓதணும்னு முடிவெடுத்துக்கிறீங்க. அப்படி முடிவெடுத்திருந்தால், அப்படி முடிவெடுத்திருக்கீங்கன்னு வைங்க, அந்த மாதிரி ஓதிட்டு போற இடத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ஓதையலான்னு விளங்குது. இன்றைக்கு 5 ஓத முடியாது, ஒரு வரியாவது என்ன செஞ்சிடணும், ஓதிடணும். அதுதான் உங்களை தொடர்ச்சியில் என்ன செய்யும், வைத்திருக்கும். நம்ம என்ன செஞ்சிருவோம்டா, ஆர்வமே இந்த 5 ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லை, இந்த லெவலில் நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழுகை மிஸ் ஆகினாங்க, அப்போ தவறி போச்சா, பகல் எழுப்பி என்ன செய்வாங்க, 12 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் நாம அன் ஹிஸ்பிஹி ஃபில் லைலி ஃபகரஅஹு ஃபீமா பைனல் ஃபஜ்ரி வத்துஹர் குதிப கஅன்னமா கரஅஹு ஃபில் லைல். அதாவது இரவுல வளமையாக ஓதி வரக்கூடிய ஹிஸ்பன்ற ஒரு பகுதி தானே ஹிஸ்ப், அதை ஒரு பகுதியை வளமையாக அவர் குர்ஆன் ஓதிட்டு வரார். எப்ப, இரவுல. நம்ம இப்ப இரவுல குர்ஆன் ஓதுற வளமையை ஒழிச்சாச்சு, இரவுல குர்ஆன் ஓதுற வளமையை ஒழிச்சாச்சு. இப்ப எங்க குர்ஆன் ஓதுறாங்கன்னா அதானுக்கு இகாமத்துக்கு இடையில டைம் இருந்தால், இல்லாட்டி குர்ஆன் இல்லை, அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இரவுல யார் குர்ஆன் ஓதுகிறார்களோ அவர் மறந்து விட்டால், இரவுல ஓத என்ன செய்யறாரு, மறந்துட்டாரு. மனிதனுக்கு அது வரும், வராமலாம் இருக்காது. அப்படி மறந்து விட்டால் அதை சுபகுக்கும் லுஹருக்கு இடையில் அவர் ஓதுவாராக இருந்தால், விடிந்த பின்னால சுபகுக்கும் லுஹருக்கும் இடையில் அவர் ஓதுவாராக இருந்தால் இரவில் ஓதியவரை போன்ற கூலி அவருக்கு எழுதப்படும். இரவில் ஓதியவரை போன்ற கூலி அவருக்கு எழுதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை எதுக்கு சொல்றாங்க, தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும், தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும் என்ற செய்தி. சுபகுடைய சுன்னத் யாருக்கு தப்பி போகுதோ அவர் என்ன செய்யலாம், சுபகுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழலாம். இப்போ கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுபவுடைய முன் சுன்னத்தை பின் சுன்னதாக்கிட்டாங்க இந்த ஹதீஸை வச்சு. ஏன் தெரியுமா, வளமையா எல்லாருக்கும் தப்பி போதான் செய்யுது. அதனால என்ன செய்யறது, வளமையா சுபவுக்கு பின்னாலே 2 ரக்காத் தொழுகிறது. இப்படி தொழுது அது பிதஅத்தாக என்ன செஞ்சிடும், அது மாறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க, இது தொழாதவருக்கு அல்ல, வளமையா யார் தொழுதுட்டு வர அவங்களுக்கு சொன்ன செய்தி இது. யாருக்கு மறக்குதோ அவர் தப்பி போகுதோ அவர் என்ன செய்யலாம், பின்னால் அந்த 2 ரக்காத்தை தொழலாம். வளமையாக தொழாம பின்னால் தொழுவதற்கு என்ன செய்யலாம், இதை சொல்லவில்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குர்ஆனுடைய விஷயத்தை இதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள் கதா செய்திருக்கிறார்கள். இதில் அற்புதம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பித்த நேரத்தில் முதலாவது ரமலானுடைய ஆரம்ப பத்தில் இருந்தார்கள். முதலாவது ரமலானுடைய ஆரம்ப பத்தில் இருந்தார்கள். ஏன்னா இஅ்திகாஃபுடைய நோக்கம் எது தெரியுமா? லைலத்துல் கத்ரை அடைதல். லைலத்துல் கத்ரை அடைதல். அதுக்கு பின்னால நடுப்பத்தில் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பின்னால கடைசி பத்தில் இருந்தாங்க. அதுக்கு பின்னால கடைசி பத்தில் இருந்தாங்க. இப்போ ரசூல் அப்படி மாறிட்டு வந்தாங்க. இஅ்திகாஃப் ரசூல் அங்கே இருந்துட்டு வராங்க, கடைசி பத்தில் இருக்கிறாங்க. கடைசி பத்தில் இருந்ததை பார்த்துட்டு மனைவிமார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு மனைவி வந்து பள்ளிக்குள்ள சின்ன ஒரு கூடாரம் அடிக்கிறாங்க. அவங்கள ஒரு இஅ்திகாஃப் இருப்பதற்காக. இப்போ பள்ளின்னா இந்த பள்ளிக்குள்ள வந்து இப்படி நினைச்சிடக்கூடாது, அங்கே தொழாத என்ன ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில் வந்து என்ன செய்ய ஒரு கூடாரம் அடிக்கிறாங்க. அதோட என்னது திருப்பி இன்னொரு மனைவி, அந்த மனைவி அடிச்சதுனால இன்னொரு மனைவி வந்து நம்மளும் கூடாரம் அடிப்போம் என்னது அவங்களும் அடிக்கிறாங்க. மூணாவது ஆள் அடிக்கிறாங்க. நாலாவது ஆள் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, 5-6 கூடாரம் என்ன செய்யுது பள்ளிக்குள்ள இருக்குது. என்ன என்ன அவங்க என்ன நோக்கத்தில் இதை செஞ்சாங்க, அவங்க நன்மைக்காக வேண்டி இதை செய்கிறார்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு தனது கூடாரத்தை கலைக்க சொன்னார்கள். அந்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல இஅ்திகாஃப் இருக்கல. அந்த வருஷம் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பெண்கள் இஅ்திகாஃப் இருக்க கூடாது என்பதற்கல்ல, அந்த செய்தியை பார்த்து அவங்களுக்கு வழங்கும் மனைவிமார்கள் ஒருவருக்கொருவர் ரோசத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த கூடாரத்தை அடித்தார்கள் என்ற செய்தி வழங்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மையை விரும்பினார்களா என்று சொல்லிட்டு கூடாரத்தை கலைக்க சொன்னார்கள். கலைக்க சொன்ன ரசூலுல்லாஹ் இப்போ அந்த மாதம் இஅ்திகாஃப் இருக்கல தானே, ஷவ்வாலில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஹதீஸ் எப்படி பார்க்குறோம்? ஷவ்வால், அந்த வருடம் ஷவ்வாலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இதா அமில அமலன் அஸ்பத்தஹு, ஒரு வேலையை ரசூலுல்லாஹ் அங்க செய்தார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து என்ன செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுகைகளை என்னிடத்திலே விட்டதே கிடையாது. 2 தொழுகைகளை என்னிடத்திலே விட்டதே கிடையாது. சுபஹுக்கு முன்னாலே 2 ரக்காத்து, அசருக்கு பின்னாலே 2 ரக்காத்துக்கள். புகாரில வரக்கூடிய செய்தி, புகாரிலே வரக்கூடிய செய்தி. சுபஹுக்கு முன்னாலே 2 ரக்காத்துக்கள், அசருக்கு பின்னாலே 2 ரக்காத்துக்கள். இது ரசூலுல்லாஹ் விட்டதே கிடையாது. அதுக்கான ரீசன் கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எப்போ வந்து என்னது இந்த மாதிரி அசருக்கு பின்னால தொழ ஆரம்பித்தார்கள் என்ற காரணம் கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி விளங்கப்படுத்துறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது உம்மு சலமா ரலியல்லாஹு விளங்கப்படுத்துறாங்க. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுவாங்க ரசூலுல்லாஹ் வளமையா பேசிக்கொண்டிருந்தார்கள். அதனால என்ன நடந்துட்டா, அவங்களுக்கு அதை தொழ முடியாம போயிட்டு, தொழ முடியாம போனதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அசருக்கு பின்னால் ஒரு தடவை என்ன செய்தார்கள், அதை 2 ரக்காத்துக்களாக தொழுதார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க நபி அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது உம்மு சலமா சொன்னது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றை தொழுதார்கள் என்றால், இதா சல்லா சலாத்தன் அஸ்பத்தஹா, தொடர்ந்து செய்வார்கள். ஒன்றை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அதை தொடர்ந்து செய்வார்கள். அதுக்கு பின்னால லுஹருக்கு முன்னாலே தொழுவாங்க, அசருக்கு பின்னாலே என்ன செய்வார்கள், 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். நபி அவர்கள் அதை என்னிடத்தில் விட்டதே கிடையாது. அசருக்கு பின்னால் தடை என்ற செய்தி வரும். அந்த தடை சூரியன் மறைகிற நேரம், சூரியன் மறைகிற நேரத்தில் தொழுவது தடை. ஒருவர் அசரை உரிய நேரத்தில் தொழுதுட்டார் என்று சொன்னால், அங்க சூரியன் மறைவதற்கான நேரம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம், தொழலாம் என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதை நான் சொல்ல வந்தது என்ன என்று சொன்னால், நபி அவர்கள் ஒரு செயலை செய்தால் அஸ்பத்தஹு, அதை தொடர்ந்து செய்வார்கள் என்பது நம்ம புரிகிறது. இந்த செய்திகள் இஅ்திகாஃபுடைய செய்தி, அதே போல அதாவது குர்ஆனுடைய செய்தி, இரவு தொழுகையுடைய செய்தி, நபி அவர்கள் விடுபட்ட விஷயத்தை எப்படி ரீகவர் பண்றாங்கன்னு செய்தி விளங்குது. நம்மளுக்கு ஒரு செய்தி விடுபடுகிறதா, விடுபட்டு போச்சு பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. விடுபட்டு விட்டதே என்பதற்காக அதற்கு மாற்றீடு என்ன செய்யணும், உடனே அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்மடா உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா, அந்த தொடர்ச்சியை விரும்பும். நம்ம உள்ளத்தை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அது கேட்பதான் உள்ள எங்களுக்கு என்ன செய்யும், ஆன்மா என்ன செய்யும், எங்களுக்கு பழகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய பகுதியிலிருந்து விடுதலை பெறுகிற நேரத்தில் நம்ம என்னெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை எப்படி நம்ம சிந்திக்கிறோமோ அதை விட தொடர்ச்சி என்கின்ற ஒரு சிந்தனை ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இஸ்திம்ரார், தொடர்ச்சி என்ற சிந்தனை. வீட்டுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, பண்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சி என்கின்ற ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், ஏற்படுத்த முயல வேண்டும். நபி அவர்களை போல் இல்லாது விட்டாலும் நபியர்களை போல் வாழ முயற்சி எடுப்பதுதான் மூமினுடைய ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் கடைபிடித்து வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய முயற்சியுடைய அந்த இஹ்லாஸை பார்ப்பான் என்று சொன்னால் எமக்கு தௌஃபீக் செய்ய வாய்ப்பு உண்டு. நாம்
பல விஷயங்களில் தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்புண்டு. இந்த ஃபிக்ஹை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்து தொடர்ச்சியாக அமலில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.